ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட்மிஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானேஸில் தான் எடிட் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் நான் ஒரு +ஐயும் கொடுத்துட்டு ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரிலீஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண புக் மார்க்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். முக்கியம்னு சொன்னால் ஆல்ரெடி பிக்கு ஆட் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் ஆட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நானேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டு பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் ரேட்டில் இதில் எக்ஸ்பிரஷன் காமான்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா -1.00 வச்சுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அந்த டார்க்னஸ் எஃபெக்ட் கிடச்சிச்சா? ஓகே. ஸோ இதில் மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த நம்ம பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மூவாட் செல்லில் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ எண்டு வேல்யூ மட்டும் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா? ஓகே. ஸோ இந்த எஃபெக்டை அடுத்தடுத்த பிக்குக்கு எப்படி ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த பாக்ஸையும் கொடுத்து இந்த பேஸ்ட் ஸ்டைல் லேயர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட்டையும் ஸ்பீட் ஐக்கனையும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிங்கனாக்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து இப்போ பேஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் எத்தனை பிக் ஆட் பண்ணி வச்சுருங்களோ ஸோ அத்தனை பிக்குமே இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு +ஐயும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தா ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அப்படியே நான் மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அது ஃபுல்லாக எங்கே முடியுதோ ஸோ அந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த நெக்ஸ்ட் புக் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் இதில் குரோமா கின்னு இருக்கும். ஜஸ்ட்டு அந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற அந்த க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலரு கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ அடையாச்சா? இப்போ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மோட்சல் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். ஓகே. ஸோ இதில் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு +ஐயும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு நானும் இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அது எதுக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட் இதில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினா டெய்ல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இதில் கீழே மிரர் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ அந்த வீடியோயும் அந்த பிக்கையும் நம்ம வந்து பண்ண குரூப் பண்ணலாம். ஸோ அந்த பிக்கையும் அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்டாக ஒரு பாக்ஸ் ஐக்கன் மாதிரி இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இந்த பிக்கு அப்படியே ஆட் ஆயிரும். இப்போ அந்த குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மோட்சல் போயிட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு சைஸு உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த வீடியோவில் கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டெய்ல்ஸ் எஃபெக்ட் எதுக்குன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இப்போ அந்த வீடியோவை ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுதா ஜஸ்ட்டு அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணேன். ஓகே. நீங்கள் செட் பண்ணி வச்சு பின்னாடி அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் க்ளோ எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நாம் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் மேலே சர்ச்சில் க்ளோன்னு டைப் பண்ணிங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாஃப்ட் க்ளூன்னு இருக்கா, அந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கும். இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 1.25 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரைட்னஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 30க்கு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 80யாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா 50ல் இருக்கட்டும். கலர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 இருக்கட்டும். ஆல்ஃபாவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அவுட்டர் க்ளோ இருக்கா, அதே மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்த பிக்கை எப்படி எடிப்பான்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் வந்துக்கோங்க. இப்போ அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு அந்த புக் மார்க் போய்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ண கட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஏன்னு போடுறது இந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் வந்து பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செட் பண்ணி வச்சு பின்னாடி அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ன்றதை கொடுத்து இந்த ஸ்டாரிங் கொடுத்து இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மாட்ஸில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவில் நான் ஃபேஸ் தெரியுற மாதிரி நான் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நான் வந்து பண்ண பேக் வந்துக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுனாக்கா ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நெக்ஸ்ட்டு அந்த புக் மாதிரி போய்க்கோங்க. இப்போ நான் எடிட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ சில டைம் இந்த குரூப்பில் எடிட் பண்ணும்போது மட்டும் இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும். ஓகேவா? ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தினாக்கா அடுத்தடுத்த குரூப்பில் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எடிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் எடிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிங்கனாக்கா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, க்ளோ எஃபெக்ட் தான். ஜஸ்ட்டு அந்த டிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டன் ஷேடோவில் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷனும் ஒயிட்டு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு சைஸை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கினாக்க அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடிட்ஸில் போய்ட்டு சாந்த மாதிரி லிங்க்ஸு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டே உங்களுக்கு வேணுன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கினா மட்டும் போதும். அது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு லிங்க்ஸை நீங்கள் எப்படி எடிட் பண்ணலாம், ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸ் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு காப்பி பண்ணியதே இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிங்க்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அது எப்படி கட் பண்ணால் ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி ஸ்பீட் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஏ பண்ணுறது இந்த ஸ்பீடுக்குனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் லிங்க்ஸை டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எழுப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பிக்கு மேலே அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 லேயர் இருக்குது. ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணினா சாங்குக்கு மேலே ஒரு 2 லேயர் இருக்கா, ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ணது ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணது இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்க 2 இருக்கா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ஸு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட்ஸில் போய்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது இமேஜஸ் வேணாலும் நீங்கள் வந்து பண்ண இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரே ஒரு க்ளோ எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்னாக்கா இப்போ நம்ம குரூப்பில் ஆட் பண்ணுங்களா, ஜஸ்ட்டு அந்த குரூப்பே நீங்கள் வந்து பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது இமேஜ் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு மட்டும் நீங்கள் லைட்டை கம்மி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை மட்டும் லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிங்கனாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.